Hi, hello, and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுதியுடைய பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டம் எலிப்ஸ். நீள்வட்டம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீள்வட்டம் எலிப்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி கூம்பின் வளைவரை என்னன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலியே பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ நீள்வட்டத்தோட வரையறை. ஒரு தளத்தில் ஒரு நகரும் புள்ளிக்கும் கிழத்திற்கும் உள்ள தூரம் அந்த நகரும் புள்ளிக்கும் இயக்குவரைக்கும் உள்ள தூரத்தை விட குறைவாக, அதாவது இ. ஸோ ஈங்கிறது மையத்தொலை தகவல் என்ற மாறாத விதமுடையதாக இ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் பெட்வீன்ல இருந்துச்சுன்னா இருப்பின் அந்த நகரும் புள்ளி நியமப்பாதை ஒரு நீள்வட்டம் ஆகும். ஸோ அதனாலதான் சொன்னா அந்த கூம்பின் வளையங்கள் டாபிக் பார்த்து வந்தீங்கன்னா மையத்தொலை தகவல் இந்த குழி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் அதுல பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த வரையை பெட்டரா புரியும். மையம் 0,0 உடைய நீள்வட்ட சமன்பாட்டின் திட்ட வடிவம். ஸோ இப்போ இந்த நீள்வட்டத்தோட மையம் வந்து 0,0 இருக்கும்போது அந்த நீள்வட்டத்தோட சமன்பாட்டின் திட்ட வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம்ல வரையறை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு தளங்கிறது இது XYங்கிற தளம் எடுத்துக்கங்க. ஒரு நகரும் புள்ளிக்கும் குவியத்திற்கும் உள்ள தூரம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நகரும் புள்ளியை அந்த பிஏ கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ நகரும் புள்ளி ஸோ குவிய வந்து எஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த நகரும் புள்ளிக்கும் குவியத்திற்கும் உள்ள தூரம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கு பிக்கும் எஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நகரும் புள்ளிக்கும் ஏக்குவரைக்கும் உள்ள தூரத்தை விட, அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நகரும் புள்ளி. ஸோ இயக்குவரைங்கிறது இதுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லுங்கிறது இயக்குவரை. ஸோ இயக்குவரைக்கும் உள்ள தூரத்தை விட குறைவாக, ஸோ அதாவது நகரும் புள்ளிக்கு இந்த இயக்குவரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும், அதாவது பிங்கிறதும் எஸ்ங்கிற டிஸ்டன்ஸும் இருந்துச்சுன்னா, அதாவது இ என்ற விகிதம் மாறாத விகிதமுடைய இருந்துச்சுன்னா அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்டத்தை, அந்த பிங்கரோட ஈமப்பாதை வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்டமா இருக்கும். ரொம்ப புரியுதுங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ல ஒரு தளத்துல வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற ரெண்டு குவியமும் அந்த நகரும் புள்ளியோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயக்கு வரைக்கும் அந்த நகரும் புள்ளிக்குள்ள டிஸ்டன்ஸை விட குறைவா இருந்துச்சுன்னா, ஸோ இது ரெண்டுத்துக்கு விட ரெண்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் குறைவா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நீள்வட்டமா ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த நகரும் புள்ளியின் நியமப்பாதை வந்து ஒரு நீள்வட்டமா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ திட்டவடி சமன்பாடுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இதுல போட்டதை 9 என்ன ஸ்பெசிஃபிகேஷன் குறிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் XYXங்கிறத போட்டுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குவிஎம்எஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் குவியத்தை. இயக்குவரையல்னா இந்த பிங்க் கலர் லைன். மையத்தொலை தகவு ஈனா வந்து பாத்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் பிட்வீன்ல இருக்கும். ஸோ அப்போ நீள்வட்டமா ஃபார்ம் ஆகும். ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த கூம்பின் வளைகிற டாபிக்ல பார்த்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா அது ஒரு நீள்வட்டமா ஃபார்ம் ஆகும். மற்றும் நகரும் புள்ளி PX, ஸோ நகரும் புள்ளி சொன்ன மாதிரி PX, வைங்க. இயக்குவரைகளுக்கு செங்குத்தாக SZ மற்றும் PM வரைக. ஸோ இந்த இயக்குவரைக்கு செங்குத்தாக வந்து பாத்தீங்கன்னா SZங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன். ஸோ இந்த லைன் இந்த பிளாக் டார்க் லைனும், ஸோ பிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த லைனும் ஸோ வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது வரையலாம். ஏ மற்றும் A டாஷின் என்ற புள்ளிகள் முறையே SZ உட்புறமாக வெளிப்புறமாகவும், ஏங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிப்ஸோட இந்த கார்னரும் A டாஷ் இந்த கார்னரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா SZன்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் நம்ம போட்டோம் பாத்தீங்களா, அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் E1 என்ற விதத்தில் பிரிக்கின்றன என்க. ஸோ உட்புறம்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த உள்ள சைட்லையும் பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும், -A இருக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா A ரெண்டு டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும். ஸோ அதனால A × A டாஷ், அப்போ இந்த மொத்த A to A டாஷ் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2A, அதுதான் இங்க 2A என்கன்னு சொல்றாங்க. A டாஷின் மையக்குத்து கோடு A டாஷை சீல் வெட்டுகின்றது. ஸோ இந்த A டாஷோட மையக்குத்து கோடு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட்ல கட்டாது அதோட மையக்குத்து கோடு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏக்கும் இந்த A டாஷ்க்கும் மையக்குத்து கோடு வரைக்கும் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். அந்த மைக்கும் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மையக்குத்து கோடு பார்த்தீங்கன்னா Y ஆக்சிஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட்ல கட் ஆகும். ஸோ அதே டயக்ராமு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட், ஸோ இந்த மையக்குத்து கொண்டு சிங்கிற பாயிண்ட் பார்த்துருக்கோம். இந்த ஏக்குறை எப்படி போடுறோம் பார்த்துருக்கோம், நகரும் புள்ளி பார்த்துருக்கோம். சிஐ மையமாகவும் CZ நீச்சியாகவும் எக்ஸச் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா சிஇ மையமாகவும் ஜட் இருக்கு பார்த்தீங்கன்னா வாழை எடுத்துக்கு அதுக்கு வந்து நீச்சியா ஒரு எக்ஸச் ஆக,
ஸோ எக்ஸ் அச்சு மாதிரி இந்த ஒரு ஆக்சிஸ் லைன் போடுறோம். ஏ டேஷ் மைக்குத்து கோட்டை ஒய் அச்சாவும் கொள்க. ஸோ இப்போ இந்த நீச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, இந்த மைக்குத்து கூட வந்து ஒய் எக்ஸ் எடுத்துக்கிறோம். அதனால சிஏ ஈக்குவல் டு ஏ, சி டேஷ் ஈக்குவல் டு ஏ. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சிக்கும் இந்த ஏக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ, அதனால சிக்கும் இந்த ஏக்கு இருக்க டிஸ்டன்ஸும் ஏ. ஸோ அதனால இங்க மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஏ, இங்க பிளஸ் இருக்கிறனால பிளஸ் ஏ. வரையறையின்படி SA divided by AZ equal to E1. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸுக்கும் ஏக்கும் ஒரு டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸுக்கும் ஏக்கு இருக்க டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த ஏக்கும் ஜெட்டுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எஸ் இந்த குவிய எஸ்ஸுக்கும் இந்த ஏங்கிற கார்னர் பாயிண்ட் இருக்க டிஸ்டன்ஸும் டிவைடட் பை இந்த ஏக்கு வரைக்கும், அதாவது ஜெட்டுக்கும் இந்த கார்னர் பாயிண்ட் ஏ இருக்கு பார்த்தீங்களா, ஏ ஜெட், அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ, அதுதான் மையத்தொலை தகவல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இ. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லைல பார்த்த வரையறைப்படி ஸோ அந்த மையத்தொலை தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஈக்குவல் டு இஏசெட். இந்த மையத்தொலை தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது லைன் போட்டு அதுக்கு பர்படி லைன் போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் போட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்போம். ஸோ அந்த வரையறைப்படி தான் மையத்தொலை தகவல் ஈக்குவல் டு இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற ரேஷியோ தான் மையத்தொலை தகவல். ஸோ எஸ்ஏ ஈக்குவல் டு இஏசெட். ஒரு ரெண்டு பாயிண்ட், அதாவது எஸ்ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ, அதாவது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ், இது வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா சியிலிருந்து சிஏவா மைனஸ் சிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சியிலிருந்து இந்த கார்னர் வரைக்கும் இருக்குது இந்த சிஎஸ்ஆல கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், இந்த எஸ்ஏ கிடைச்சிடும்ல. ஸோ அதனால் எஸ்ஏ வந்து சிஏ மைனஸ் சிஎஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏசெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிப்ஸோட எண்டும் ஜெட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டு பட்ட டிஸ்டன்ஸ். அப்போ என்ன பண்ணும், சிஇசெட்ல இருந்து சிஏவை கழிச்சிட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன உங்களுக்கு கிடைச்சிடும், ஷார்ட் டிஸ்டன்ஸ். அதனால அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஏ மைனஸ் சிஎஸ் ஈக்குவல் டு, அதாவது பார்த்தீங்கன்னா சிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து தெரியும், இந்த எலிப்ஸோட எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமா 0. ஸோ அப்போ சிஏவோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதனால ஏ எடுத்துக்கணும் மைனஸ் சிஎஸ். ஸோ இந்த சிஎஸோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதனால சிஎஸ் ஈக்குவல் டு இ இன்டூ இது சிஇசெட். சிஇசெட் நம்மளுக்கு தெரியாது மொத்த டிஸ்டன்ஸ், சியிலிருந்து ஜெட் வந்து மைனஸ் சிஏ. ஸோ சிஏங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ. ஸோ சிஇசெட் நமக்கு தெரியாது, நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே வரையறை மாதிரியே ஸோ எஸ்ஏ டேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒய்எக்ஸிஸ்க்கு இன்ச் எடுத்துருந்தோம், இப்போ ஒய்எக்ஸ்க்கு இன்ச் லெஃப்ட் சைடு எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது எஸ்ஏ டேஸ் டிவைட் பை ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு இ டிவைட் பை 1. ஸோ இதே வரையறை இதுக்கு அப்ளை பண்ணுறோம் இந்த சைடில். அதுக்கு அப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லு மைனஸ் வந்து பார்த்தீங்களா, இங்கே மைனஸே இருக்கு, அதனால ஏ பிளஸ் சிஎஸ் ஈக்குவல் டு இ ஏ பிளஸ் இசெட். நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கங்க. ஸோ இப்போ 2 + 1. ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த சிஎஸ் இந்த சிஎஸும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பேலன்ஸ் ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போது இங்கே வந்து இந்த ஏ கேன்சல் ஆகி பேலன்ஸில் இஇசெட் இருக்கும். சப்போஸ் சிஇசெட் மட்டும் நமக்கு வேணுங்கிறனால ஏ அடிச்சுட்டு போகும்போது ஏ டிவைட் பை ஏ, அதனால் இந்த ரெண்டு ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா சிஇசெட் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஏ கிடைச்சிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்ச இந்த சிங்கிலேருந்து இந்த குயத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிவைட் பை இ 2 - 1 ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 2லேருந்து -1 பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுலேருந்து இதை கழிக்கும் போது என்ன ஆகும்னா மைனஸ் ஏ. ஸோ அப்போ ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா சிஎஸ் மட்டும் இருக்கும். இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை கழிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஇ அப்படியே இருக்கும், சிஇசெட் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஏஇ. ஸோ அப்புறம் சிஎஸ் ஈக்குவல் டு ஏஇ. இது நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிஇசெட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவியத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிவைட் பை இன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி சிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கும் இந்த குவியத்துக்கும் அடைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு தெரிஞ்சது. அப்போ இந்த குவியமோட பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு, நமக்கு இந்த ஜெட்ல இருக்கிற பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு ஏ ஒரு எண்ணத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. எனவே எம் என்பது, ஸோ இப்போ எம்ங்கிற இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிவைட் பை பி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிவைட் பை இங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசெட், எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிவைட் பை இ. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் டு ஒய், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஒய்னு எடுத்துருக்கணும். மற்றும் எஸ் என்பது, ஸோ எஸ்ங்க வந்து பார்த்தீங்கன்னா குவியம். அந்த குவியம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் நமக்கு தெரியும் ஏஇன்னு சொல்லிட்டு, ஸோ ஏ இன்டூ இ கமா 0. ஸோ அப்போ நீங்கள் இந்த குவியத்தோட டிஸ்டன்ஸ் வேணும்னா மையத்தொலைத்தோட ஏங்கிறது, அதாவது இந்த எண்டு பாயிண்ட்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை கிடைச்சிடும். ஸோ எம்ங்கிற பாயிண்ட் எஸ்ங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மொத்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைய கண்டுபிடிச்சாச்சு, முனைகள் கண்டுபிடிச்சாச்சு, ஏபிங்கிறது நகரும் புள்ளியும் கண்டுபிடிச்சாச்சு, எம்மும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே இது
வரையறையின்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனா மையத்தொலைத்தொகுங்கிற வரையை பார்த்துருப்போம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி நகரும் புள்ளிக்கும் ஸோ அப்போ அந்த நகரும் புள்ளியிலிருந்து இயக்கு வரைக்கும் இருக்கிற ரேஷியோ தான் மையத்தொலைத்தொகு. ஸோ நம்ம இனிஷியலில் குமி நுழையிறல் பார்த்துருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இது இப்படி எழுதலாம் எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எலிப்ஸோட ஃபார்முலாக்கு அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி நமக்கு தெரியும். எஸ்பிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பிங்கிற பாயிண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். x2 மைனஸ் x1 பிளஸ் y2 மைனஸ் y1 ரூட். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால அந்த ரூட் போக x2ங்கிற இடத்துல இருக்கு x. ஸோ x மைனஸ் x1ங்கிற இடத்துல இருக்கு ae. ஸோ அதனால ae த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2ங்கிற இடத்துல y இருக்கு y1ங்கிற இடத்துல 0 இருக்கனால y மைனஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இ ஸ்கொயர் அப்படி எடுத்து எழுதிக்கிறோம் பிஎம் ஸ்கொயர். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு எம்ங்கிற பாயிண்ட்டுக்கும் எம் ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஸ்லைடில் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா a டிவைட் பை இ ஒய்ங்கிறது 0. ஸோ அதனால நமக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும் x2 மைனஸ் x1 இடத்துல x2 இடத்துல x இருக்கு அதனால x மைனஸ் x1 இடத்துல இருக்கு அந்த பாயிண்ட் a டிவைட் பை இ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா எம்ல மைனஸ் a டிவைட் பை இ த ஹோல் ஸ்கொயர். இது ரூட்டு வந்து போயிடும் ஏன்னா பிஎம் ஸ்கொயருங்கிறனால பிளஸ் y2 மைனஸ் ஒன் இடத்துல ஒயோட வேல்யூ 0 அதனால நமக்கு தெரியாது. ஓகே அதனால வந்து பார்த்தீங்கன்னா y 0 ஆயிடுது. இது அப்படியே நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் e ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 நமக்கு கிடைக்கும். நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். 1 மைனஸ் e ஸ்கொயர் மிகை மதிப்பு என்னால் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மிகை மதிப்பு அதாவது பிளஸ் வேல்யூஸ்ல வந்துச்சுன்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் e ஸ்கொயர். ஸோ இந்த மொத்த வேல்யூஸும் y ஸ்கொயருக்கு இருக்க மொத்த வேல்யூயும் b ஸ்கொயர் எடுத்துட்டானா எனவே a ஈக்குவல் டு c. ஸோ a நமக்கு 3c மற்றும் b ஸ்கொயர் மைனஸ் 4c என கொண்டால் இந்த ஈக்குவேஷன்ல இதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் அதாவது பி நியமப்பாதை. ஸோ இப்போ இதில் வச்சு வந்தீங்கன்னா அந்த பியோட நியமப்பாதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பி நியமப்பாதைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திட்ட வடிவம் நீங்களோட இடத்துல திட்ட வடிவம் தான். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல் அப்படி போறனால பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நீங்களோட இடத்துல சம்பாடு வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 சொல்லி வரும். ஸோ தேர்ஃபோர் அந்த திட்ட வடிவத்தோட சம்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியும். அதாவது மேலும் வளைவரை எக்ஸ் ஒய் அச்சுகளுக்கு சமச்சீராக உள்ளதை கவனிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த எலிப்ஸ் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது ஈக்வல் ஸ்பிளிட் ஆயிருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது ஈக்வல் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா சமச்சீரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த எலிப்ஸ்ங்கிறது சமச்சீரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டரோட கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.